அட, உங்ககிட்ட போய் சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது? உண்மைதாங்க சொல்றேன், அந்த கல்யாணம் நின்று போச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பா நம்ம மாதிரியே அவங்க ஏத்துக்கிடுவாங்கன்னு தோணுதுங்க. கண்டிப்பா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அது நடக்க தான் போகுது. நீங்க வேணா பாருங்களேன். இல்லைங்க, நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்லை. அவ படிக்கலங்கிறதுக்காண்டி தானே வேண்டான்னாங்க. இப்பதான் அவ படிக்கலாம் போக தானே செய்யறா. ஏத்துக்கிடுவாங்க. எங்க மலர் வர்றான்னு நினைக்க, நான் அப்புறமா பேசுறேன், வைங்க. அம்மா, வா மலரு, சாப்பிட ஏதாவது வேணுமா? இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். என் ஃப்ரெண்டோட அப்பாவை கொஞ்சம் பார்த்துட்டு வரேன். ஏம்மா, எதுக்கு? என்னாச்சு திடீர்னு கிளம்புற? எந்த ஃப்ரெண்டுடி? ஒரு கேள்வி கேளுங்கம்மா. 10 கேள்வி கேட்டால் என்கிட்ட பதில் இல்லை. 10 கேள்வி கேட்டானோ ஒழுங்கா பதில் சொல்றவ தான் ஒழுங்கான இடத்துக்கு போறவ. இல்லைனா பொய் சொல்லிட்டு ஊர் சுத்த போறவன்னு அர்த்தம். ஆமாம், அது சரி. நான் ஒழுங்கான இடத்துக்கு தான் போகிறேன். ஃப்ரெண்டோட அப்பாவை தான் போய் பார்க்க போகிறேன். அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான். அட, அப்படியா? ஏன், என்னாச்சு? அவருக்கு என்னடி ஆச்சு? கொஞ்சம் காலில் பிரச்சனைமா, அதனால ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அவரை தான் போய் பார்க்கலான்ட்டு போகிறேன். அட, அப்படியா? சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்ன? ஆமாம், வழக்கத்தை மீறி உன் ஃபேஸ் ரொம்ப க்ளோவாக இருக்க. என்னாச்சு? அப்படியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையடி, எப்போதும் மாதிரி தானே இருக்க. ஃபேஸ் எங்கே க்ளோவாக இருக்க போது? எப்பவும் இப்படி தான் இருப்பேன். இல்லையே, சிரிப்பெல்லாம் கொஞ்சம் கூடி இருக்க. எப்பவும் உருண்டு இருப்ப. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். இல்லையே, ஃபேஸை பார்த்தாலே தெரியுதே. அடியே, சும்மா ரெடி. நீ கிளம்புற என்ன? இல்லை, கிளம்பு. அம்மா, ஒன்றும் வாங்கிட்டு போகலையா? அச்சோ, மறந்தே போச்சு. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். அதானே, திங்கிறது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காதே. பார்க்க போகிறவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போ. சரிங்கம்மா, நான் போகிற கடையில் அப்படியே ஏதாவது வாங்கிட்டு போகிறேன். பூமாரி வந்தால் சொல்லிடுங்க. அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், நீ கிளம்பு. ஆனந்த், ஆனந்த், யாராச்சும் இருக்கீங்களா வீட்டில்? ஆனந்த். மலர், வாங்க மலர், உட்காருங்க. என்ன ஆனந்த், உட்காருங்கன்னு சொல்றீங்க? அப்பா எங்க இருக்காங்க? அதெல்லாம் இருக்கட்டும், அது என்ன கையில? இதெல்லாம் தேவையா? ஏதோ நான் விஷயத்த சொன்னதுனால நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்களேன்ட்டு தான் நான் அட்ரஸே சொல்லி உங்களை வர சொன்னேன். சரி, அப்பாவை பார்க்க வாங்கன்ட்டு. நீங்க என்னன்னு பார்த்தா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. என்ன ஆனந்த், நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. யாருக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்? அவரும் எனக்கு அப்பா மாதிரி தானே. அப்பாவை பார்க்கறதுக்கு அப்போ இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்களா? விடுங்க ஆனந்த், அப்பா எங்க? உள்ள ரூம்ல தான்ப்பா இருக்காங்க. இப்பதான் கொஞ்ச நேரம் எழுந்து உட்கார்ந்தாங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்றது, இப்படியெல்லாம் நடக்கும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு நடந்துடுச்சு. கவலைப்படாதீங்க ஆனந்த், எல்லாம் சரியாயிடும். எதுவுமே நடக்கும்போது நம்மளுக்கு அப்படிதான் இருக்கும். அப்புறமா சரியானதுக்கு அப்புறம் மனசும் நிம்மதியாயிடும். அதனால இதெல்லாம் போட்டு நீங்க மனசுல குழப்பிக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வீடை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சோ? ஏது, இந்த வீடை கண்டுபிடிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்காவோ? ஆமா ஆமா, கஷ்டமாலாம் இருக்காது. மயங்கி விழுந்ததுனால எல்லாம் ஞாபகத்துல தான் இருந்திருக்கும். ஆனந்த், அப்புறம் மலர், உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? இப்படியே நிக்க வச்சு என்ன பேசிட்டு இருக்க போறீங்களா? அப்பாவை பக்கம் கூட்டிட்டு போக மாட்டீங்களா? ஐயோ, உங்களை பார்த்தாலே என்ன பேசணும்னே தெரியல. வாங்க. அது சரி. அப்பா. ஆனந்த். அப்பா, நான் சொன்னேன்ல மலர், இவங்க தான். வாமா மலர், வா உட்காரு. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. நானும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா எங்கன்னு தான் அங்கிள் தெரியல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல. என்ன அங்கிள், பார்த்து போயிருக்கலாம்ல. சரி, உட்காருமா. இந்தாங்க அங்கிள். என்னதுமா இதெல்லாம்? சும்மா தானே வரணும். ஐயோ அங்கிள், இருக்கட்டும். மலர், உட்காருங்க. சரி ஆனந்த். இப்போ எப்படி அங்கிள் இருக்கு உடம்பெல்லாம்? இப்போ பரவாயில்லம்மா. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தேறிட்டு வர்றேன். மலர், நீங்க இருங்க, உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும், பரவாயில்ல. நீங்க எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க? அதெல்லாம் வேண்டாம். இதுல என்ன கஷ்டம் இருக்கு? டீ காஃபி தானே. உங்களுக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா? எனக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியுமே, காஃபி தான் பிடிக்கும். ஒருவேளை என்னோட டீயை டேஸ்ட் பார்க்கலான்னு நினைச்சிருக்கலாம்ல, அதான். நீங்க போடுற டீயே வெண்ணி மாதிரி இருக்கா இல்ல என்ன மாதிரி இருக்குன்ட்டு யாரு கண்டா? இதுல வேற நீங்க டீயா காஃபியான்னு கொஸ்டின் வேற என்கிட்ட. என் பையன் போடுற டீ ரொம்ப நல்லா இருக்குமா. ஐயோ அங்கிள், நான் சும்மா கிண்டல் தான் பண்ண அவர்கிட்ட. இல்லம்மா, சொல்றேன். நீ அவனோட டீயை குடிச்சிருக்க மாட்டில, அதான் சொல்றேன். இல்ல அங்கிள், நான் குடிச்சிருக்கேன். மலர், அப்பா கிட்ட சொல்லாதீங்க எதையும். அப்படியா? என் பையன் உன்கிட்ட இவ்வளோ க்ளோஸா பழகுறான்ட்டு எனக்கே ஆச்சரியமாதாமா இருக்கு. அவன் எந்த பொண்ணுகிட்ட இப்படி பழகி நான் பார்த்ததே இல்லை இதுவரை. அப்படியே அங்கிள், அவர் வேற யார்கிட்டையும் பேசியும் நானும் பார்த்தது இல்லை அங்கிள். என்கிட்ட மட்டும்தான் இப்படி பேசுவாரு. அட, அப்படியா? சரி மலர், பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். சரிங்க அங்கிள். ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, நீங்களும் இவரும் தனியா இருக்குது? ஆமாமா, கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இனிமே எங்களுக்கு அந்த கஷ்டம்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே மாறிடுமா. அது எப்படி அங்கிள் மாறும்?
அதான் என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்துருக்கேன். கூடிய சீக்கிரத்துல அவங்க 2 பேரோட கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் மட்டும் நடந்துட்டுனா போதும், என் வீட்டுக்கு என் மருமக வந்துடுவா. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் அவளே பார்த்துக்கிடுவா, என்னையும் அவளே பார்த்துக்கிடுவாம்மா. இந்த கஷ்டம்லாம் எங்களுக்கு இருக்காது. என்ன அங்கிள் சொல்றீங்க? ஆமாம்மா, எல்லா விஷயத்தையும் என் பையன் உன்கிட்ட சொல்லுவான்னு நினைச்சேனே, இந்த விஷயத்த சொல்லலையா? உண்மையிலேவா சொல்றீங்க? ஆனந்துக்கு பொண்ணு பார்த்துருக்கீங்களா? ஆமாம்மா, ரொம்ப நல்ல பொண்ணு, படிச்ச பொண்ணு, வேலைக்கு போயிட்டு இருக்கா. எங்க குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கெல்லாம் போக வேணான்ட்டு நான் சொல்லிடுவேன். அவ வேலைக்கு போய் தான் இந்த வீட்டுல சம்பாதிச்சு தரணும்ட்டு எந்த அவசியமும் இல்லை. அவளுக்கு தேவையான எல்லாமே இந்த வீட்டுல இருக்கு. அதனால எதுக்கு வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் போக வேணான்ட்டு நான் பொண்ணு வீட்டுக்காங்கள்ட்ட சொல்லிட்டேன். ஓஹோ. ஆமாம்மா, எவ்வளோ நாளைக்கு தான் ஆனந்தும் இப்படியே இருப்பான்? அவனுக்கும் கூடிய சீக்கிரம் நல்லபடியா கல்யாணம் பண்ணணும்ல. கரெக்டு தான் அங்கிள். என்னம்மா உனக்கு இப்போ கல்யாணம்? இல்ல அங்கிள், இனிமேதான். ஏம்மா சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும். சரி அங்கிள். என்ன மலர், எங்க அப்பா கூட ரொம்ப ஜெல் ஆயிட்டீங்க போல. டேய், இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அவ பேச்சு எல்லாமே முன்னாடியே எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கலாம்ல. எனக்கு கால் ஒடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ கூட்டிட்டு வருவியா இவள? ஐயோ அப்பா, நீங்க வேற. அவங்க நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்ததே பெரிய விஷயம். ஆனந்த், எனக்கு முக்கியமான ஃபோன் கால் வருது ஆஃபீஸ்ல இருந்து. நான் கிளம்பட்டுமா? என்ன ஆச்சு? நான் போட்டது காஃபியா டீயான்ட்டு பார்க்காமலே கிளம்புறேங்கிறீங்க. இந்தாங்க குடிங்க. இல்ல ஆனந்த், இருக்கட்டும், நான் அப்புறமா வர்றேனே. என்னம்மா நீ இப்படியே வேலை பார்ப்ப? அப்படியெல்லாம் வேலை பார்த்து உனக்கு என்னத்தையும் அள்ளி தர மாட்டாங்க. இன்னைக்கு நீ லீவு தானே சொல்லியிருக்க, பேசாம இரு, காஃபி குடி. இல்ல அங்கிள், முக்கியமான விஷயம்னு போய் தான் எனக்கே ஃபோன் பண்ணியிருக்காங்க. இப்பதான் நானே பார்க்குறேன். இருக்கட்டும், இப்ப என்ன, என் வேலையிலயும் இப்படிதான் முக்கியமான விஷயங்கள்லாம் வரும். அதுக்காக ஓடிட்டே இருக்க முடியுமா? நானாச்சும் போலீஸ், அங்கங்க ஓடித்தான் ஆகணும். நீ என்ன அப்படியா? கம்பெனில வேலை பார்க்குற, ஒரு நாள் போகலன்னா எதுவும் ஆயிராது. பேசாம காஃபி குடி. சரி அங்கிள். என்ன காஃபி மாதிரி இருக்கா இல்ல தண்ணி மாதிரி இருக்கா? நல்லாதான் இருக்கு. என்னாச்சு மலர், ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்க மாதிரி இருக்கு? அது ஒன்றும் இல்லை, சும்மாதான். இல்லையே, வரையில ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்க, இப்போ ஃபேஸ் எல்லாம் ரொம்ப சேடா இருக்க மாதிரி இருக்க. என்ன மலர், ஆபீஸ்ல ஏதாவது பெரிய பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரி சரி, காஃபியை குடிங்க. சரி, நான் குடிச்சிட்டேன், போதும், நான் கிளம்புறேன். ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. முக்கியமான வேலைங்க போய் தான் கிளம்புறேன். இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா வர்றேன். சரிம்மா, கண்டிப்பா வா. என்ன? சரிங்க அங்கிள், அப்ப நான் கிளம்புறேன். சரிம்மா, கிளம்பு, அடிக்கடி வா. சரிங்க அங்கிள், உடம்ப பாத்துக்கோங்க. நான் வர்றேன் ஆனந்த். சரிங்க மலர். அப்பா, நான் உங்களை வழி அனுப்பி வச்சுட்டு வர்றேன். சரிடா, போயிட்டு வா. என்னாச்சு இந்த மலருக்கு? காஃபியை கூட பாதியை குடிக்காம போயிட்டாங்க. எப்போதுமே என்னோட காஃபினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க? கூடிய சீக்கிரம் உனக்கு நல்ல கல்யாணம் பண்ணணும்டா. உன் ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவளும் அதுதான் விரும்புறா, பாத்தியா? அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாடா, இன்னும் 2 நாள்ல உன்னை பொண்ணு பார்க்க போறோம்ல, அதுதான் நான் மலர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா, சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைங்கன்ட்டு சொன்னா. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? அவகிட்ட போய் சொல்லிட்டு இருந்தேங்கிறீங்க. என்ன ஆச்சுடா? அவகிட்ட தானே சொன்னேன். காரியத்தை கெடுத்துட்டீங்களப்பா. ஆமா, அதுக்கு அவ என்ன சொன்னா? அவன் ஒன்னும் சொல்லலடா, சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு தான் சொன்னான். அப்போ என்ன அவளுக்கு பிடிக்கலையா? அதனாலதான் அவ இப்படி எல்லாம் சொல்லியிருக்காளா?